ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நாம இன்னைக்கு ஜெனி சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அவங்க சேனலுக்கு மதிப்பெண்ணு வழங்க போறோம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஜெனி சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னா, குக்கிங் சேனல்னு சொல்லிக்கிட்டு வகை வகையா சமைச்சு தின்னுக்கிட்டு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு அலட்டலும் ஆடம்பரமும் சேர்ந்த சேனல் தான் இந்த சேனல். சமைக்கிறது, சாப்பிடுறது, இதுதான் இவங்களுடைய குறிக்கோள். என்ன சமைக்கிறோம், யாருக்காக சமைக்கிறோம், இதை ஹெல்தியா சமைக்கிறோமா, நம்ம சமைக்கிறதுனால மத்தவங்களுக்கு என்ன பயன் என்பதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்ல. கலர் கலரா ரீல் சுத்துற மாதிரி மண்டே ஸ்பெஷல், டியூஸ்டே ஸ்பெஷல், வெனஸ்டே ஸ்பெஷல், ஃப்ரைடே ஸ்பெஷல்னு அத்தனை நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வச்சிருப்பாங்க. ஆனா அதுல அவங்க சமைக்கிறதெல்லாம் பார்த்தா அன்ஹெல்தியா தான் இருக்கும். ஆரோக்கியமற்ற உணவை தான் நிறைய சமைக்கிறாங்க. இப்ப போடுற அவங்க வீடியோக்கெல்லாம் ஓவர் பில்டப்பா தான் இருக்கு. ஏதோ சாதிச்ச தோரணையில தான் அவங்க தெரியுறாங்க. அவங்க சமைக்கிறத சாப்பிடுறாங்க. இதுல என்ன புதுசா இருக்கு? இது மாதிரி அன்றாடம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெண்களும் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சப்தமே இல்லாம அவங்க வீட்டுக்கு ஆரோக்கியமா சமைச்சு சாப்பிடுறாங்க. இவங்கள மாதிரி ஊர் பெருமைக்கு சமைச்சுக்கிட்டு தம்பட்ட அடிச்சுக்கிட்டு யாரும் சமைக்கல. இவங்க தான் உலகத்திலே அதிசயமா சமைக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சேனல்ல என்னமோ நாய்க்கறியை மட்டும் தான் சமைக்கலன்னு நினைக்கிறேன். மத்த எல்லாத்தையும் கிட்டத்தட்ட சமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி கண்டதை சமைச்சு சாப்பிடுற சேனல் தான் இந்த ஜெனி சேனல். இனி நீங்க போடுற சில குறிப்பிட்ட கமெண்ட்ஸை நான் டிஸ்ப்ளே பண்ண போறேன். நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா சஜஸ்டிவா கமெண்ட்ஸ் போடும் பட்சத்துல அதை நான் வீடியோல டிஸ்ப்ளே பண்ணுவேன். தயவு செய்து யாரும் அபியூசிவா கமெண்ட்ஸ் போட வேணாம். ஏன்னா நாம போடுற வீடியோக்கள் யாரையும் புண்படுத்துவதற்கோ தனிப்பட்ட நபரை குறை சொல்வதற்கோ கிடையாது. சில யூடியூபர்ஸ் வியூவர்ஸ் தவறான பாதையில் வழி நடத்துவதனாலையும் யூஸ்லெஸ் கண்டென்ட் போடுறதுனாலையும் தான் அவர்கள் செய்யும் தப்ப சுட்டி காட்டி நம்ம விமர்சனம் பண்றோம். அவ்வளவுதான். எனவே நீங்க சஜஸ்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்கும் பட்சத்துல இது அவர்களுக்கு நமது வீடியோ மூலம் போய் சேரும். இவங்க சமைக்கிற உணவெல்லாம் ஹெல்தியான்னு என்ன கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவங்க வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க நிறைய நான் வெஜிடேரியன் சமைக்கிறாங்க, மீட் வகையை சமைக்கிறாங்க. அதுல நிறைய மசாலா பொருட்கள், எண்ணெய் நிறைய ஊத்தி ரொம்ப ஆரோக்கியமில்லாத உணவா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை பாக்குறதுக்கும் அதை சமைச்சு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா ஓவர் 40s எல்லாம் போயிட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வந்துடும். அப்பெல்லாம் இந்த உணவுலாம் ரொம்ப பிரச்சனையா போயிடும். மீட் எல்லாம் அளவுக்கு தான் சாப்பிடணும். அதனால இவங்க சமைக்கிற உணவெல்லாம் பார்த்து இவங்கள மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்க கூடாது. இவங்க காசுக்காகவும் வருமானத்துக்காகவும் இப்படி கலர் கலரா சமைக்கிறாங்க. அவ்வளவுதான். இது ஹெல்தியான்னு என்ன கேட்டா இவங்க சமைக்கிற உணவெல்லாம் கண்டிப்பா அன்ஹெல்தி தான். அவங்க ஏதோ வீடியோ போடுறாங்க, அதை பார்க்கறதுனால எப்படி அவங்க பணம் சம்பாதிக்க முடியும், அதன் மூலமாக எப்படி வருமானம் ஈட்ட முடியும்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இத நான் ரொம்ப தெளிவாவே உங்களுக்கு சொல்றேன். நம்ம பார்க்கிற ஒவ்வொரு வியூஸ்க்கும் அவங்களுக்கு வருமானம் வரும். அது மாதிரி மக்கள் எது மாதிரியான வீடியோக்கள் போட்டா பார்ப்பாங்க, நிறைய வியூஸ் வரும் இன்னும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இவங்க எல்லாம் ஒரே மாதிரியான வீடியோக்கள் போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. சோஷியல் பிளே டேட்டா படி இவங்களுடைய மாத வருமானம் சராசரியாக 3 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை சம்பாதிக்கிறாங்க. இதே மாதிரி இவங்க வருஷத்துக்கு 32 லட்சத்திலிருந்து 52 லட்சம் வரை சராசரியாக சம்பாதிக்கிறார்கள் என்று சோஷியல் பிளே டேட்டா சொல்லுது. அதனாலதான் சொல்றேன், இவங்க நம்மள மூலதனமாக வச்சு அவங்க அன்றாடம் சமைச்சு சாப்பிடுறத வீடியோவை போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வியூஸும் அதிகமாக வருது. எனவே நாம கொஞ்சம் தெளிவா இருக்கணும். நம்ம சமைக்கிறது தானே இவங்களும் சமைக்கிறாங்க, புதுசா ஒண்ணும் பண்ணலையே என்று யோசிக்கணும். எனவே தான் சொல்றேன், இவங்கள மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. அவங்களுடைய நோக்கம்லாம் ஒன்றுதான், பணம் சம்பாதிக்கிறது தான். அதற்காக தான் இந்த சமையல் நாடகம் எல்லாம்.
ஜெனி சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மார்க். ஜெனி சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் சஜஷன் என்னன்னா, உங்க வீட்டுக்கு நீங்க சமைக்கிறீங்க, உங்க குடும்பத்துல உள்ளவங்க சாப்பிடுறாங்க, அதனால இத பாக்குறவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது என்பதை நீங்க யோசிங்க. உங்களை மாதிரிதான் எல்லா பெண்களும் அவங்க வீட்டுல சமைக்கிறாங்க என்பதையும் நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க மட்டும்தான் அதிசயமா வீடியோ போடுறீங்கன்னு நினைப்ப நிப்பாட்டுங்க. ஒரே மாதிரியான வீடியோக்களை திரும்ப திரும்ப வேற வேற பேர்ல போடுறீங்க, அதையும் நிப்பாட்டுங்க. அன்ஹெல்தியா நிறைய ஃபுட் சமைக்கிறீங்க, அதையும் நிப்பாட்டுங்க. உங்க வீடியோக்கள்ல உள்ள உங்க அலட்டலையும் ஆடம்பரத்தையும் நிப்பாட்டுங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்க காட்டி நாடகம் போடுறத நிப்பாட்டுங்க. நீங்க ஃபேக்கா பேசுறது சிரிக்கிறதையும் நிப்பாட்டுங்க. இப்படி உங்க வீடியோக்கெல்லாம் எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ற போறது கிடையாது, யாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் நிப்பாட்டிட்டு வீடியோ போட்டீங்கன்னா ஏதோ பார்க்கிற மாதிரி இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி சமூக பொறுப்போடு வீடியோ பதிவு செய்ய முயற்சி பண்ணுங்க என்பதுதான் என்னுடைய சஜஷன் உங்களுக்கு. பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க குடும்பம் அவங்க சமைக்கிறாங்க, அவங்க சாப்பிடுறாங்க, அதுல ஒன்னும் அதிசயம்லாம் ஒன்னும் கிடையாது. இத அவங்க மிகைப்படுத்தி அவங்க வீடியோவா பதிவிடுறாங்க, அவ்வளவுதான். அதனால அவங்க வீடியோவுக்கும் பார்க்குற நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. நம்மளை வச்சு பணம் ஈட்டுவதற்காக தான் இது மாதிரி நாடக வீடியோக்கள் பதிவிடுறாங்க. எனவே நாம இது மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். அவங்க வீடியோக்களை நம்ம அதிகம் பார்க்கறதுனால தான் அவங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான விஷயத்தை பண்றாங்க. எனவே நாம பொறுப்பாக இருப்போம், இது மாதிரி யூடியூபர்ஸை என்கரேஜ் பண்ணாம இருப்போம். சமூக பொறுப்போடு அவங்களுக்கு வீடியோ போட தெரியாது, அப்படி தெரிஞ்சாலும் அது மாதிரியான வீடியோக்கெல்லாம் அவங்க பதிவிட மாட்டாங்க. ஏன்னா பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு வீடியோ போடுறவங்களுக்கு சமூக பொறுப்பெல்லாம் இருக்காது. எனவே நாம பொறுப்பா இருப்போம், இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து விலகியே இருப்போம். இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.